அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இரண்டாம்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கான எம்சிக்யூ பார்க்க போகிறோம். அதுவும் இந்த யூனிட் 3ல் இருந்துட்டு முக்கியமான கொஸ்டின் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிட் 1, யூனிட் 2, ஸோ இதில் இருந்து ஒரு 3 வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த யூனிட் 3ல் இருந்துட்டு எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ் தான். அதிலிருந்து நம்ம நிறையா எம்சிக்யூ பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றையாக பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர்டிகிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட்? அதாவது என்ன கேட்டுருக்காங்க, ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட்டுக்கான ஆர்டிகிள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகிள்? ஆர்டிகிள் 48A இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஆர்டிகிள் 48A directs the state to protect and improve the environment and safeguard forest and wildlife. Second question, Article 51A(G) of the Constitution imposes a duty on every citizen to vote in election, pay taxes, protect and improve the natural environment, defend the country. இப்போ ஆர்டிகிள் 51A(G) என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, protect and improve the natural environment. Option C is the correct answer. அடுத்த question, the Water Act was enacted in, அதாவது Prevention and Control of Pollution Act was enacted in 1972, 1974, 1981, 1986. அதாவது 1974 is the correct answer. Water Act. The Water Act was passed in 1974 to prevent and control water pollution. அப்போ இந்தியாஸ் வாட்டர் ஆக்ட் 1974. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆக்ட் டீல்ஸ் வித் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் இன் இந்தியா? வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்போ ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் தானே. அப்போ இது என்ன ஆக்டாக இருக்கும்? ஏர் ஆக்டாக தான் இருக்கும். பாருங்க, த ஏர் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் 1981. அப்போ நம்ம பார்த்தது 1974 வாட்டர் ஆக்ட், இது பார்த்தீங்கன்னா 1981 ஏர் ஆக்ட். ஸோ ஏர் அதாவது ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981. அடுத்த கொஸ்டின், த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன், அதாவது இந்த EPA அதாவது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் 1986. 1986 is the correct answer. The Environment Protection Act was introduced in 1986 following the Bhopal gas tragedy. பாருங்க, Environmental Protection Act 1986. இப்போமே நம்ம வந்து 3 ஆக்ட் பார்த்துட்டோம். வாட்டர் ஆக்ட் பார்த்துட்டோம், பொல்யூஷன் ஆக்ட் பார்த்துட்டோம். இது வந்து EPA ஆக்ட் 1986. The noise pollution rules were notified in, அதாவது ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் வேர் நோட்டிஃபைட் இன். அதுவும் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2000, 1995, 2010, 1986. 2000 is the correct answer. பாருங்க, so these rules were framed in 2000 to control noise pollution. The noise pollution rules in 2000. The Biodiversity Act was passed in India in, அதாவது இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2002 2002 பாஸ் ஆனது. இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பயோடைவர்சிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் இந்தியா இன் 2002. த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வேர் லாஸ்ட் அமெண்டட் இன் டேஸ். என்ன கொடுத்துக்கிறாங்க? பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2016 இந்த ரூல்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ the latest comprehensive plastic waste management rules were issued in 2016. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் நிறையா இருக்குது. 2016 பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட், 2018, 2021 ஒன்று, 2024 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது 2016 பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் primarily govern waste from. அப்போ இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எங்கிருந்து நமக்கு இந்த பயோமெடிக்கல் வருது? அக்ரிகல்ச்சரா, இண்டஸ்ட்ரீஸா, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸா, முனிசிபாலிட்டிஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ்.
biomedical waste management rules primarily govern waste from healthcare facilities. These rules are the proper management of waste generated from healthcare units. இதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கலர் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட், பேண்டேஜஸ், காட்டன், பாடி பார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த எல்லோ கலரில் போடணும். அது வரும்போது இந்த இன்ஃபெக்டட் ட்ரெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இந்த ரெட் கலரில் போடணும். அது வரும்போது இந்த க்ளவுஸ், சிரிஞ்சஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட் இது எல்லாமே ப்ளூ கலரில், டேப்லெட்ஸினுடைய வேஸ்ட் எல்லாமே இந்த பிளாக் கலரில், நீடில்ஸ், கிளாஸஸ் இது எல்லாமே இந்த ஒயிட் கலரில் அந்த வேஸ்ட்டை போடணும். Which authority monitors and enforces environmental standards in India? Which authority அதுவும் பாருங்கள் மானிட்டரும் என்ஃபோர்ஸஸ் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸை வைக்கிறது யார்? சிபிஐயா, சிபிசிபியா, இஸ்ரோவா, டபிள்யூஹெச்ஓவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிசிபி, அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The Central Pollution Control Board sets and enforces environmental standards. அடுத்தது பாருங்க, IS 10500 2022 deals with very very important question. அப்போ இந்த IS ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் 10500 2012 deals with industrial effluents, air quality, drinking water standards, hazardous waste. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, IS 10500 2012 specifies standards for safe drinking water. Which legislation established the National Green Tribunal? என்ன கேட்டிருக்காங்க, which legislation established this National Green Tribunal? Air Act, Water Act, NGT Act, Biodiversity Act. அப்போ அதுலேயே ஆன்சர் இருக்குது நேஷ்னல் கிரீன் ட்ரைபூனல் ஆக்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, த NGT ஆக்ட் 2010 இயரை ஞாபகம் வச்சுக்காங்க. கிரியேட்டட் த நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல் ஃபார் என்விரான்மெண்டல் டிஸ்பியூட்ஸ். அப்போ நேஷ்னல் கிரீன் இதை பார்த்தாலே உங்களுக்கு அப்படி ஞாபகம் வந்துடும் 2010 அப்படிங்கிறது. Which is not a part of EIA process. EIA என்ன? இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸில் இதெல்லாம் வரும், ஸ்க்ரீனிங் வரும், அதே போல் ஸ்கோப்பிங் வரும், பப்ளிக் கன்சல்டேஷன் வரும், மைனிங் மட்டும் வராது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ பாருங்கள், ஸோ மைனிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி, அதனால் பூமியிலேருந்து எடுக்கக்கூடியது. அப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ். அப்போ இந்த EIA ப்ராசஸ் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஃபார் எவாலுவேட்டிங் potential environmental effects of a proposed project or development encompassing both beneficial and adverse impact. அப்போ பார்த்தீங்கன்னா EA அப்படிங்கிறது என்ன? environmental impact assessment. The CRZ notification deals with. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்போ CRZ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ CRZ அப்படிங்கிறது என்ன? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனா, கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்டா, ஏர் பொல்யூஷனா, வாட்டர் ட்ரீட்மெண்ட்டா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ CRZ அப்படிங்கிறது பாருங்கள், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். சரிங்களா, CRZ அப்படிங்கிறது என்ன? கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் notification in India deals with regulating activities in coastal areas to protect environment and promote sustainable development. The purpose of ISO 14000 series is food quality management, environmental management system, occupational safety, construction standards. அப்போ இது பார்த்தீங்கன்னா environmental management system is the correct answer. இப்போ ISO 14000 series is environmental மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பாருங்கள், ISO 14 அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். த பிரைமரி கோல் ஆஃப் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் LCA இஸ் டு. இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ப்ரொடக்ஷனா, எவால்வேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் த்ரூ ப்ராடக்ட் லைஃப்,
டிசைன் பில்டிங், அசஸ் வாட்டர் குவாலிட்டி. அப்போ இந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எவால்வேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் த்ரூட் ப்ராடக்ட் லைஃப். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த எல்சிஏ அப்படிங்கிறது என்ன? நம்ம ரா மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ஷன், அடுத்தது மேனுஃபேக்சரிங், அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன், யூஸ், அதுக்கப்புறமா இந்த ரீசைக்ளிங். அப்போ இதான் இந்த எல்சிஏ இல்லையா? அப்போ இந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following is not covered under biomedical waste management rules? biomedical waste managementல எது வராது? பிளாஸ்டிக் பாட்டில், சிரிஞ்சஸ், பேத்தாலஜிக்கல் வேஸ்ட், ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட். அப்போ இதில் எது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் வராதது சிரிஞ்சஸ் வரும், பேத்தாலஜிக்கல் இதுவும் அந்த அனிமல்ஸ்னுடைய பார்ட்ஸ் தான். ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட்னா ஹியூமன்ஸ்னுடைய பார்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட்டில் வரும். நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நோட்டிஃபைட் பை NAAQS. இதனால ஞாபகம் வச்சுக்காங்க. NAAQS, BISA, CPCBA, MOHFWA, FSSAIA. இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நோட்டிஃபைட் பை இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் இன்டு மரைன் ஏரியாஸ் ஆர் செட் பை. அப்படின்னா என்ன? இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அதை எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து வெளியே விடலாம், இண்டஸ்ட்ரியிலேருந்து வேஸ்ட்டை வெளியே விடலாம், அதுக்குன்னு நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அதை செட் பண்ணுறது யார்? WHO, BIS, CPCB, CSIR. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான், அவங்க தான் செட் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள், கடைசி கொஸ்டின். A key preventive occupational health measure includes. இதெல்லாம் பாருங்கள், ஹெல்த் ஸ்க்ரீனிங் ஒன்லி ஆஃப்டர் சிக்னஸ், ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ரிஸ்க் கம்யூனிகேஷன். அப்போ இதுதான் வரும், ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ரிஸ்க் கம்யூனிகேஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய முக்கியமான டேர்ம்ஸ் நிறையா பார்த்துருக்கீங்க, என்னென்ன இயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. முக்கியமாக இதில் தான் கேட்பாங்க. ஸோ முக்கியமான அந்த இயர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்ன ஆக்ட் இருக்குது, என்னென்ன ஆர்டிக்கிள், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும், எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதே போல் அடுத்த வீடியோவில் நாம் இந்த யூனிட் 4க்கான நம்ம MCQ பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.